இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு வேறு வசனத்தை காண்பிக்கிறேன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லப்படுவது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்களை உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்கள்னால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை வராதபடிக்கு தடையாக இருக்கிறதாங்க. ஆண்டவர் தான் பார்த்து சொல்கிறார், அக்கிரமங்கள் பாவங்கள் உங்களை என்ன பண்ணுதான், தடை செய்து கொண்டு இருக்கிறதாம். உங்கள் ஆசீர்வாதம் பெற முடியாதபடிக்கு அதெல்லாம் அந்த அக்கிரமத்தெல்லாம் நீக்க சொல்கிறார் ஆண்டவர். என் அன்பு சகோதரன் வீடியோ பார்க்குற உங்களை அக்கிரமங்களை எல்லாம் விலக்கி பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை வராதபடிக்கு தடையாக இருக்கிற காரியத்தை இயேசு இந்த நாளிலே விலக்கி போடுகிறாராம். இந்த வார்த்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அகற்றி போடுங்க. ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் அவங்க பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு விட்டுட்டு இரக்கம் பெறும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் அன்போடு வாழ முடியுங்க. அதுதான் ஆண்டவர் நாளில் பேசுகிறார். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்களை உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. இந்த நன்மையை வரவிடாதபடி தடுக்குதாங்க. யாரால இந்த நாளில் அறிக்கை விட போகிறீங்க? அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் அந்த பாவமாக அக்கிரம காரியங்கள் இதெல்லாம் விட்டு விலகி நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ போகிறீங்க. விட்டு விடுங்க, இரக்கம் பெறுங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.